வெல்கம் டு ப்ளூ மேக்ஸ். இது உங்களுக்கான சேனல். இந்த வீடியோவில் பார்த்தோம்னா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் நம்ம ஷார்ட் பாயிண்ட்ஸ் பார்த்துட்டுருக்கோம். அதாவது ரெடி ரெக்கனர் ஃபார் எக்ஸாமினேஷன். ஆல்மோஸ்ட் லாஸ்ட் வீடியோ வரைக்கும் நம்ம 80 பாயிண்ட்ஸ் கிட்ட 79 பாயிண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் போட்டுட்டோம். இந்த வீடியோ தான் நம்மளுக்கு இந்த ஷார்ட் பாயிண்ட்ஸ்னுடைய கடைசி வீடியோ இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு இன்னும் ஒரு 21 பாயிண்ட்ஸ் இருக்குது பேலன்ஸு. அதை முடிச்சு இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ இந்த 100 பாயிண்ட்ஸ் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். உங்களுக்கு போதுமான அளவுக்கு ஓரளவுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட்டு எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகிடும். சரிங்களா? சரி, வாங்க நம்ம சப்ஜெக்ட் கொண்டு போயிடலாம். ஸோ இதில் பார்த்தோம்னா ஜியோடெசிக் ஆன் சர்ஃபேசஸ் ஆஃப் ரெவல்யூஷன். அதில் முன்னாடி பார்த்தது வந்து ஜியோடெசிக்கு பார்த்தோம், ஜியோடெசிக்கினுடைய கெனானிக்கல் ஃபார்ம் பார்த்தோம். இப்போ வந்து அதனுடைய சர்ஃபேசஸ் ஆஃப் ரெவல்யூஷன் ரொட்டேட் பண்ணால் என்ன நிகழக்கூடியது அப்படிங்கிறது தான். ஸோ ஒரு தேரம், 2 தேரம் இருக்குது, நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். We shall investigate the nature of geodesic on a surface of revolution in the following theorems. So 80th point அப்படி என்னன்னு பார்த்தோம்னா, இதில் வந்து நம்ம வந்து 3 types of geodesic on a surface of revolution. என்னன்னா R equal to G of U cos V, G of U sin V, F of U. Or first point, V is equal to alpha into pi of U comma A plus beta, where alpha beta constant. Next, every meridian V என்ன பண்ணா constant எடுத்துக்கலாம். A parallel U வந்து என்னவா இருக்குன்னா constant. எப்போ constant is a geodesic if and only if a parallel U is equal to constant is a geodesic. If and only if its radius is stationary. So stationary means நிலையா இருக்குது இல்லையா? ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து 80th பாயிண்ட். 3 பாயிண்ட் ஞாபகம் வச்சுங்க, தேரத்தில் நம்மளுக்கு கேட்கலாம். அதாவது எனக்கு பொறுத்திருக்க இந்த எவ்ரி மெரிடியன் V ஈக்குவல் டு கான்ஸ்டண்டாக இருக்கலாம். இல்லை இதில் 3rd பாயிண்ட், a parallel U equal to constant is geodesic if only if its radius is stationary. நெக்ஸ்ட் 81st பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, if a geodesic on a surface of revolution cuts the meridian through any point P on it at an angle psi. புரியுதா பாருங்க. If geodesic on a surface of revolution cuts the meridian through any point P on it at an angle psi, then U sin psi is a constant where U is the distance of the point P from the axis. ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஞாபகம் வச்சுக்கிறதா, ரொம்ப டீப்பாக போக வேண்டாம். ஸ்டேட்மெண்ட் வச்சு ஸோ கோத்ரூ பண்ணி வச்சுருங்க. அடுத்து நம்ம 82nd பாயிண்ட். 82nd என்ன பண்ணுறோன்னா, அந்த அபோவ் தேரம் பார்த்தீங்களா, அதில் ஒரு 2 கரலரிஸ். நீங்கள் தேரம் படிக்கிறீங்களோ இல்லையோ இந்த கரலரிஸை படிச்சுக்கிங்க. வெரி இம்பார்ட்டன்ட், ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் தான். இது எல்லாமே எதுலேருந்து வருதுன்னா, நம்ம அந்த ரெவல்யூஷனில் வச்சுலாம். ஜியோடெசிக்னுடைய சர்ஃபேசஸ் ரெவல்யூஷனில் இருந்து அந்த கரலரி வருது, ரொம்ப இம்பார்ட்டன்ட். The geodesic on a right circular cylinder or ellipsis, very important point, several times வந்துட்டே இருக்கு நமக்கு. இது நீங்கள் கவனமாக பார்த்து வச்சுங்க. The geodesic on a right circular cylinder அப்படின்னால ellipsis நான் வச்சுங்க. Geodesic on a right circular cylinder or ellipsis. ஒன்றும் இல்லை, ரைட் சர்க்குலர் சிலிண்டர்னா ஒரு எலிசிஸ். சிம்பிளாக ஞாபகம் வச்சுங்க. இது ஆக்சுவலாக ஒரு இதுவாக கூட இருக்கலாம். ஒரு ரைட் சர்க்குலர் சிலிண்டர், நம்ம வீட்டில் இருக்கிற சிலிண்டர் மேலே ஒரு எலி இருக்குன்னு ஞாபகம் வச்சுங்க. ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக, ஒரு அம்பாக்காக இருந்தால் கூட ஞாபகம் வரலாம். யாராவதுக்கு எங்கேயாவது யூஸ்ஃபுல்லானா கூட இது ஓகே, ரைட். The geodesic on a right circular cylinder or ellipsis. So right circular cylinder மேலே என்ன இருக்குது? எலி இருக்குது. ஸோ ellipsis ஜஸ்ட் ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் கரலரி 2 பார்த்தோம்னா இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். If a geodesic on a surface of revolution cuts the meridian. ஸோ அது இதெல்லாம் இது வரதுனால தான் அந்த தேரத்தில் கொடுத்துருந்தாங்க. Cuts the meridian at a constant angle, then the surface is a right cylinder. ஒன்றும் இல்லை, if a geodesic on a surface of revolution cuts the meridian at a constant angle. கான்ஸ்டன்ட் ஆங்கிளில் கட் பண்ணால் அந்த சர்ஃபேஸ் என்னவாக இருக்கும்? ரைட் சிலிண்டர். நெக்ஸ்ட் நார்மல் ப்ராப்பர்ட்டி. அடுத்த செக்ஷன் நம்ம பார்த்தோம்னா அதில் டாப்பிக்கு நார்மல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஜியோடெசிக். ஸோ நார்மல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஜியோடெசிக்கில் என்ன பார்த்தோம்னா, எனி கர்வ். ஸோ கர்வ்னும் போது U equal to U of t, V equal to V of t on a surface சேர்த்து எழுதணும்னா R is equal to R of U comma V is a geodesic. எப்பெல்லாம்? If and only if the principal normal at every point on the curve is a normal to the surface. இது பேர் என்னது? நார்மல் ப்ராப்பர்ட்டி
ஆஃப் ஜியோடசிக் சொன்னோம் இல்லையா. ஸோ எனி கர்வ் யூ வி எடுத்துக்கிட்டோம். ஆன் ஏ சர்ஃபேஸ் என்னது ஆர் ஈக்குவல் டு ஆர் ஆஃப் யூ கமா ஜியோடசிக்காக இருக்கணும்னா if and only if the principal normal at every point on the curve is normal to the surface. So principal normal at every point on the curve என்னவா இருக்கணும்னா normal to the surface ஆகும். ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு கரலரி இருக்கு. சிம்பிள் தான். A curve on a surface is geodesic na if and only if the rectifying plane is tangent to the surface. புரியுதா பாருங்க. A curve on a surface is geodesic இருக்குன்னா if and only if the rectifying plane is tangent to the surface. சரிங்களா. இந்த கரலரி நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் 80 செகண்டில். அதையும் நல்லா பார்த்துக்குங்க. அடுத்த பாயிண்ட்ஸ் பார்த்துடலாம். ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாமே ஒரு சின்ன சின்ன பாயிண்ட்ஸு, பட் ரொம்ப செவரல் டைம்ஸ் கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தேன் இல்லையா, எவ்ரி ஹெலிக்ஸ் ஆன் ஏ சிலிண்டர் இஸ் ஏ ஜியோடசிக். ஆக்சுவலாக கான்வெக்ஸ் திருப்பி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். எவ்ரி ஹெலிக்ஸ் ஆன் ஏ சிலிண்டர் இஸ் ஏ ஜியோடசிக் அண்ட் கான்வெக்ஸ்லி ஜியோடசிக்காக இருந்தால் என்னவாக இருக்கலாம் உங்களுக்கு, எவ்ரி ஹெலிக்ஸ் ஆன் ஏ சிலிண்டர். ஸோ 83rd ரொம்ப இம்பார்ட்டன்ட். 84th பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஆக்சுவலாக கிரேட் சர்க்கிள் இதுவும் நிறைய டைம் பார்த்துருப்பீங்க கொஸ்டின் பேப்பரில், பழைய கொஸ்டின் பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா. A curve on a sphere is geodesic. அதில் ஒரு கர்வ் வந்து ஸ்பியரில் என்ன வருது, ஜியோடசிக்காக இருக்கணும்னா if and only if என்னவாக இருக்கலாம், இட்ஸ் ஏ கிரேட் சர்க்கிள் ஆகலாம். ஸோ எப்போல்லாம் கிரேட் சர்க்கிளாக இருக்கோ அப்போல்லாம் என்ன சொல்லலாம், a curve on a sphere is a geodesic. A curve on a sphere is geodesic இருந்தால் if and only if it is a great circle. ஸோ இதுவே இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட், ஆக்சுவலாக போடலை இம்பார்ட்டன்ட், பட் அது ஆல்சோ இம்பார்ட்டன்ட் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜியோடசிக் இன் ஏ போலார் கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த பிளேன், தட் இஸ் ds ஸ்கொயர் ஈக்குவல் டு dr ஸ்கொயர் ப்ளஸ் r ஸ்கொயர் d theta ஸ்கொயர். இந்த இடத்துல g கூட சம்டைம் வரும், பார்த்துங்க. ஜியோடசிக் இன் ஏ போலார் கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த பிளேன் ds ஸ்கொயர் ஈக்குவல் டு dr ஸ்கொயர் ப்ளஸ் r ஸ்கொயர் d theta ஸ்கொயர். 86 ஆல்சோ இம்பார்ட்டன்ட். கடந்த பிஜிடிஆர்பி பாலிடெக்னிக்கில், ஆக்சுவலாக பாலிடெக்னிக் டிஆர்பியில் கேட்டிருந்தாங்க. 2012லையும் கேட்டிருந்தாங்க, 17லையும் கேட்டிருந்தாங்க. பட் டெஃபினேஷன் கொஞ்சம் மாற்றி கேட்டிருந்தாங்க. இதே ஓஆரில் நமக்கு இருக்குது இந்த கான்வெக்ஸ்ன்றது. ஏன்னா இந்த சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் யூஸ் பண்ணணும்னா, சாரி சிம்ப்ளெக்ஸில் இல்லை, இந்த 2 வேரியபிளை கிராஃபிக்கல் மெத்தடில் யூஸ் பண்ண வந்துடுறீங்களா. பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம இது பண்ணிவிட்டு பிளாட் பண்ணிட்ட பிறகு கான்வெக்ஸ் ரீஜன் அப்படின்னு சொல்லுவோம். அது எல்லாமே அந்த கன்ஸ்ட்ரைன்ட் ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகும். அதுதான் நம்ம கான்வெக்ஸ் ரீஜன். அதில் ஹையஸ்ட் பாயிண்ட் தான் அதில் சொல்லுவோம். சரி, நம்ம அதை அந்த ஓஆர் வரும்போது பார்த்துக்கலாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரீஜன் ஆர் ஆன் ஏ சர்ஃபேஸ் இஸ் செட் டு பி கான்வெக்ஸ். நார்மலாக கான்வெக்ஸ் அப்படின்னு என்ன பார்த்தோம்னா என்ன சொல்லுவோம், ஆக்சுவலாக டாப்பாக இருக்குதுன்னு சொல்லலாமா. சரி, இப்போ நம்ம இங்கே பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு சர்ஃபேஸை பற்றி தான் பார்க்குறோம். அப்போ இந்த இடத்துல என்னென்னா ஒரு 2 பாயிண்ட்ஸை சர்ஃபேஸில் எடுத்துக்கிறோம். புரியுதுங்களா. இஃப் எனி 2 பாயிண்ட்ஸ் ஆஃப் த சர்ஃபேஸ் கேன் பி ஜாயின்ட் பை அ ஜியோடசிக் ஆர்க் லையிங் ஹோல்லி இன் ஆர். புரியலையா. இதில் என்ன இதுன்னு பார்த்தோம்னா ஒரு சர்ஃபேஸில் 2 பாயிண்ட் எடுத்துக்கிறோம். அந்த 2 பாயிண்ட்டை ஜாயின் பண்ணோம்னா அந்த ஹோல் ஆர்க் வந்து எதில் இருக்கணும், நம்ம எதுலேருந்து எடுத்தோமோ அந்த ரீஜன்லேயே இருக்கணும். சிம்பிள். இன்னொரு டெஃபினேஷன் கூட போடுவாங்க, x1 ப்ளஸ் லாம்டா இன்ட்டு 1 மைனஸ் x2ன்னு போடுவாங்க. ஞாபகம் இருக்குங்களா. லைனில் போடுவோம். அதை தான் இங்கே மாற்றி சொல்லியிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. இந்த லையிங் ஆர்க் லையிங் ஹோல்லி இதில் என்ன ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். நெக்ஸ்ட் இதை பேஸ் பண்ணி 82nd பார்த்தோம்னா சிம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம குரூப்ஸ்லாம் படிச்சிருப்போம், சிம்பிள் குரூப் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா. இங்கே அதே மாதிரி தான் என்ன சொல்கிறாங்கன்னா, த ரீஜன் ஆர் இஸ் செட் டு பி சிம்பிள். என்ன கண்டிஷன்னா, இஃப் தெர் இஸ் only one geodesic arc joining any 2 points and lying entirely in it. Actually simple அப்படின்னா என்னன்னா, there is only one geodesic arc lying any 2 points and lying entirely in it. ஸோ ஒரே ஒரு இது தான் நமக்கு ஆர்க் தான், ஆக்சுவலாக ஜியோடசிக் ஆர்க் தான் இருக்கணும்னு சொல்ல வராங்க. சிம்பிள் இது சொன்னோம் இல்லையா, கான்வெக்ஸ், அதனோட இது தான். 87th ஆயிடுச்சிங்களா. அடுத்து 88 பாயிண்ட் பார்த்துடலாம். ஸோ 88 பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன
ஆத்தர் நேமோட சேர்த்து வருது. என்னென்னா ஒயிட் ஹெட். ஒயிட் ஹெட் அப்படின்னு என்னென்னு பார்த்தோம்னா, இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா நம்ம கான்வெக்ஷன் சிம்பிளும், அது ரெண்டுமே கனெக்ட் பண்ணி சொல்கிறாரு ஒயிட் ஹெட். அவ்வளோதான். என்னென்னா எவ்ரி பாயிண்ட் பி ஆஃப் எ சர்ஃபேஸ் ஆஸ் எ நெய்பர்ஹுட். எவ்ரி பாயிண்ட் பி ஆஃப் எ சர்ஃபேஸ் ஆஸ் எ நெய்பர்ஹுட் என்னது, விச் இஸ் எ கான்வெக்ஸ் அண்டு சிம்பிள். ரொம்ப சிம்பிள் டெஃபினேஷன். அடுத்து வந்து டாபிக் பார்த்தோம்னா ஜியோடசிக் பேரலல்ஸ். ஸோ ஜியோடசிக் பேரலல்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, இந்த ஈக்குவேஷன் ஞாபகம் வச்சுக்கு முன்னாடி கூட பார்த்தோம் நம்ம, ds ஸ்கொயர் ஈக்குவல் டு dr ஸ்கொயர் ப்ளஸ் r ஸ்கொயர் dv ஸ்கொயர் போட்டு dt ஸ்கொயர்னு போட்டு போலார்ல, அதே தான். ஜியோடசிக் பேரலல்ஸ் பார்த்தோம்னா, ஃபார் எனி கிவன் ஃபேமிலி ஆஃப் ஜியோடசிக் அண்ட் சர்ஃபேஸ் a parametric system can be chosen so that the metric takes form. இந்த மாதிரி இருக்கிற மாதிரி நம்ம parametric form எடுக்கணும். என்னது, ds ஸ்கொயர் ஈக்குவல் டு du ஸ்கொயர் g of u, v dv ஸ்கொயர். சரிங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஜியோடசிக் பேரலல்ல இந்த ஈக்குவேஷன் நல்லா ஞாபகம் வச்சுங்க. ds ஸ்கொயர் ஈக்குவல் du ஸ்கொயர் ப்ளஸ் g of u, v dv ஸ்கொயர். அடுத்து 90th பாயிண்ட் பார்த்தோம்னா, the orthogonal trajectories of the given family of geodesic v is equal to constant on a surface are called geodesic parallels. ஒன்றும் v geodesic v வந்து கான்ஸ்டண்டாக எடுத்துக்கணும் ஒரு சர்ஃபேஸில். இதுதான் நமக்கு வந்து geodesic parallels. u and v are called geodesic parameters. சிம்பிள். அடுத்து ஜியோடசிக் ஃபார்ம் முன்னாடி போட்டோம் இல்லையா, அதை மேலே ஈக்குவேஷன் அதை தான் சிம்பிளாக சொல்கிறாங்க. இது ஈக்குவேஷன் மட்டும் ஞாபகம் வச்சுங்க, எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு குறிக்கிற மாதிரி. என்னென்னா du ஸ்கொயர் ப்ளஸ் g of u, v dv ஸ்கொயர் இஸ் கால்ட் த ஜியோடசிக் ஃபார்ம் ஆஃப் ds ஸ்கொயர். சரிங்களா? ஜியோடசிக் ஃபார்ம் ஞாபகம் வச்சுங்க, ஜியோடசிக் ஃபார்ம். இது நிறைய கொஸ்டின்ஸில் பார்த்துருப்பீங்க. இம்பார்ட்டன்ட், ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான். அடுத்து வந்து 92nd பாயிண்ட். ஸோ 92nd பாயிண்டில் பார்த்தோம்னா என்னென்னா, இஃப் எ சர்ஃபேஸ் அட்மிட்ஸ் 2 ஆர்த்தோகனல் ஃபேமிலிஸ் ஆஃப் ஜியோடசிக்னா தென் கண்டிப்பாக என்னவாக இருக்கும், இட் இஸ் ஐசோமெட்ரிக் வித் த பிளேன். இதை ஞாபகம் வச்சுங்க, ஐசோமெட்ரிக் வித் த பிளேன். ஒரு சர்ஃபேஸ் வந்து 2 ஆர்த்தோகனல் ஃபேமிலி ஆஃப் ஜியோடசிக் அட்மிட் பண்ணிச்சுன்னா அது கண்டிப்பாக என்னவாக இருக்கும், ஐசோமெட்ரிக் வித் பிளேனாக இருக்கும். 93rd இம்பார்ட்டன்ட் தான். த பேராமெட்ரிக் சிஸ்டம் u, v, அதாவது ஜியோடசிக் போலார் கோஆர்டினேட்ஸ் எழுதிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. முன்னாடி பார்த்தோம் இல்லையா, ds ஸ்கொயர் ஈக்குவல் டு du ஸ்கொயர் ப்ளஸ் g of u, v dv ஸ்கொயர் இஸ் கால்டு ஜியோடசிக் போலார் கோஆர்டினேட் சிஸ்டம். இந்த இடத்துல கர்வ் என்னவாக இருக்கும், u வந்து கான்ஸ்டண்டாக இருக்காண்டு ஜியோடசிக் சர்க்கிள்ஸ். இதை பார்த்துருப்பாங்க, இதை கொஞ்சம் பார்த்து வச்சுங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் 94th பார்த்தோம்னா ஒரு சின்ன டாபிக், ஜியோடசிக் கர்வேச்சர். ஜியோடசிக் கர்வேச்சரில் பார்த்தீங்கன்னா, த நார்மல் காம்போனன்ட் kn ஆஃப் r double dash is called the normal curvature at p. The normal component kn, இது ஆக்சுவலாக மியூஸ்னியஸ் தேரம் வரும். நம்ம மியூஸ்னியஸ் தேரம் வந்து இப்போது பிஜிடிஆர்பிக்கு இருக்கான்னு ஒரு டவுட் இருக்குது. சரி, அப்புறம் பார்த்துக்குவோம். The normal component kn of r double dash is called the normal curvature at p. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட், ஜியோடசிக் கர்வேச்சர் வெக்டார். ஜியோடசிக் கர்வேச்சர் வெக்டார் என்னன்னு பார்த்தோம்னா, தி வெக்டார் lambda r1 plus mu r2 with components என்னது lambda comma mu is tangential to the surface. The vector with components lambda comma mu of the tangential vector என்ன பண்ணுறோன்னா ab plus ar plus b r2. அது மாதிரி lambda r1 plus mu r2 to the surface is called geodesic curvature vector at p. It is denoted by kg ன்னு போடுவாங்க. ஆக்சுவலாக geodesic curvature ஞாபகம் வச்சுங்க, அதை kg இந்த ஃபார்மும் ஞாபகம் வச்சுங்க. அடுத்து பார்த்தோம்னா 96th பாயிண்ட்டு. இந்த 100 பாயிண்ட்ஸ் நீங்கள் ரிப்பீட்டடாக நல்லா மெமரி பண்ணி வச்சுட்டீங்களா, ஓரளவுக்கு உங்களுக்கு டிஃப்ரென்ஷியல் ஜியோமெட்ரியில் மிஸ் ஆகாது, எக்ஸப்ட் சம்ம தவிர. ஸோ 96th பார்த்தோம்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்டிருக்காங்க. A curve on a surface is geodesic if and only if the geodesic curvature vector is 0. ஒரு சர்ஃபேஸில் கர்வ் ஜியோடசிக்காக இருக்கணும்னா எப்பெல்லாம் சொல்லலாம், அந்த ஜியோடசிக் கர்வேச்சர் வெக்டார் என்னவாக இருக்கும், 0வாக இருக்கும். அந்த RWS பார்த்தோம் இல்லையா, அந்த டேம். நெக்ஸ்ட்டு 97th, வெரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்.
The geodesic curvature vector of any curve is orthogonal to the curve. புரிதா பாருங்க, the geodesic curvature vector of any curve கண்டிப்பாக என்னவா இருக்கும், orthogonal to the curve. Next, the intrinsic equation பார்த்துருப்போம். அவருக்குள்ள intrinsic equation curvature and torsion in terms of arcual lengthல கண்டுபிடிப்போம் இல்லையா. intrinsic அப்படின்னால ஒரு நார்மலாக தேவைக்கூடிய ஒரு வேர்டுன்னு சொல்லுவாங்க நார்மலாக கூட. இதில் 98 பார்த்தீங்கன்னா, for any curve on a surface the geodesic curvature vector is intrinsic. புரியுதா பாருங்க, for any curve on a surface the geodesic curvature vector is intrinsic. So next அடுத்து 99 point. The condition of orthogonality of the geodesic curvature vector lambda comma mu with any vector u on the surfaces. என்னன்னா u dash r dash போட்டுங்க, e lambda plus f mu, f lambda plus g mu. அதாவது e f ரெண்டுத்தில் ரிப்பீட் ஆகுது, மறுபடியும் g. ஏன்னா ஆர்த்தோகனாலிட்டி ஆஃப் ஜியோடெசிக் கர்வேச்சர், பேராமெட்ரிக் ஆர்த்தோகனாலிட்டி பார்த்தாலும் அதே மாதிரி ஆர்த்தோகனாலிட்டி ஆஃப் ஜியோடெசிக் கர்வேச்சர் வெக்டாருக்கு இதான் கண்டிஷன். மியூ டேஷ் இ லாம்டா ப்ளஸ் எஃப் மியூ ப்ளஸ் ஆர் டேஷ் இன்ட்டு எஃப் லாம்டா ப்ளஸ் ஜி மியூ. ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட் தான் நம்மளுக்கு. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், ஃபைனல் பாயிண்ட் 100. ஸோ 100 ஷார்ட் பாயிண்ட் சொல்லியிருந்தேன் இல்லையா. திஸ் வீடியோ கன்க்ளூட்ஸ் the short points of the geometric differential geometry. 100 points உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ஆல்மோஸ்ட் ஒரு புக்கை ஃபுல்லாகவே கோ த்ரூ பண்ணி எடுத்த ஒரு நோட்ஸு. அதை ட்ரை பண்ணுறவங்களுக்கு ஆக்சுவலாக பிடிஎஃப்பில் எதனா போட முடியுமான்னு பார்க்குறேன், எடுத்து நீங்கள் படிக்கிறதுக்கு ஈஸிஃபுல்லாக. ஏன்னா வீடியோஸை பார்க்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு டைம் எடுக்கும் இல்லையா. ஸோ இதனுடைய பிடிஎஃப் தேவைப்படுச்சுன்னா தயவுசெய்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் எவ்வளோ பேர் கமெண்ட்ஸில் போடுறீங்கன்றதை பொறுத்து தான் நம்மளுக்கு அந்த பிடிஎஃப் நான் வந்து ரெடி பண்ண முடியும் உங்களுக்கு. ஏன்னா ஹேண்டியாக படிக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்ற ஒரு திருப்தி எனக்கு இருக்கும். சரி, இப்போ லாஸ்ட் பாயிண்ட்டை பார்த்தோம்னா, வித் எஸ்எஸ் பேராமீட்டர் த காம்பனன்ட்ஸ் ஆஃப் த ஜியோடெசிக் கர்வேச்சர் வெக்டார் ஆர் கிவன் பை ஜியோடெசிக்